Hello everyone, welcome to நூலிலை கிண்ணம். இன்றைக்கி நம்ம இந்த பேபி அவுல் அமிகுருமி கீரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன்வைல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் அமிகுருமி பண்ண போகிறோம். அமிகுருமி அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட். அப்படின்னா சின்ன ஸ்மால் க்ராச்சட்டட் ஸ்டஃப்ட் அனிமல்ஸ் ஆர் டாய்ஸ், இது தான் அமிகுருமி அப்படின்பாங்க. இது ரொம்ப பாப்புலர். இப்போது ரீசெண்ட் பாஸ்டில் நம்ம க்ராஷெட் பண்ணி அதை ஸ்டஃப் பண்ணி டாய்ஸ் க்ரியேட் பண்ணுறது தான் அமிகுருமி. ஸோ இன்றைக்கி நான் எல்லோ கலர் 4 ப்ளே யான் எடுத்திருக்கேன். 3.5 mm க்ராஷே ஹூக் எடுத்திருக்கேன். டு ஸ்டார்ட் வித் மேஜிக் ரிங் பண்ணிக்கலாம். மேஜிக் ரிங்கில் 6 சிங்கிள் க்ராஷெட்ஸ், ஒர்க் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம ஸ்பைரலில் ஒர்க் பண்ணுவோம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட சிப் ஸ்டிச் பண்ண மாட்டோம். இன்ஸ்டெட் கண்டினியூஸாக செகண்ட் ரோ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ க்ராஷெட் ஸ்பைரல் வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ இப்போது நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணாமல் அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அடுத்த ரோ என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ராஷெட், அப்புறம் ஒரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ராஷெட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ எண்ட் ஆஃப் த ரோ 12 ஸ்டிச்சஸ் நமக்கு கிடைக்கும். அப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னு தெரியாது. ஸ்டிச் மார்க்கர் இல்லாதவங்க சேஃப்டி பின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ராஷெட் ஒர்க் பண்ணுவோம். அப்புறம் மேஜிக் ரிங்கையும் நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஸோ தட் அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ராஷெட் ஒர்க் பண்ணுவோம். இப்போது இந்த ரோ 2 முடிச்சாச்சு. ரோ 3 பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரோ 3க்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ராஷெட், அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷெட், அப்படி ஒர்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ராஷெட், ஒரு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷெட், இப்படி சுற்றி ஒர்க் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் திஸ் ரவுண்ட் நமக்கு 18 சிங்கிள் க்ராஷெட்ஸ், 18 ஸ்டிச்சஸ் கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ராஷெட், ஒரு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷெட், இப்படியே சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வரலாம். இப்போது நான் எண்ட் ஆஃப் திஸ் ரவுண்ட் இருக்கேன். ஸோ ஸ்டிச் மார்க்கர் எடுத்து நான் அடுத்த ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரோ 4 பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரோ 4ல் என்னென்னா, ஒரு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ராஷெட், அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷெட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ எண்ட் ஆஃப் த ரோ நமக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ ஈவன் நீங்கள் ஏதோ கவுண்ட் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு தான் உங்களோட ப்ராக்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்பயுமே கவுண்ட் ஆஃப் ஸ்டிச்சஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ராஷெட், அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ராஷெட், ஒரு சிங்கிள் க்ராஷெட்ஸ் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம சிங்கிள் க்ராஷெட்ஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ராஷெட், அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷெட்ஸ். ஸோ ரோ 4 நமக்கு முடிய போகுது. ரோ 4ஓட எண்டில் நமக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ இப்போ ரோ 5 பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரோ 5 என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ராஷெட்ஸ்,
அடுத்து 3 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷெட்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து 3 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷெட்ஸ் ஒர்க் பண்ணுவோம். திரும்பி அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ராஷெட்ஸ். அடுத்த 3 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷெட்ஸ். இப்படியே சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வரலாம். இந்த ரோட எண்டில் நமக்கு 30 ஸ்டிச்சஸ் கிடைக்கும். இப்படியே சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஒரு ஸ்டிச்சில் 2, அடுத்த 3 ஸ்டிச்சில் 1 அப்படி. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ரோ நான் முடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் அடுத்த ரோ ஆரம்பிச்சிடுவேன். இப்போது திரும்பியும் இந்த ரோ என்னென்னா எல்லா ஸ்டிச்லேயும் இன்க்ரிமெண்ட் பண்ண மாட்டோம். ரோ 6 எல்லா ஸ்டிச்லேயுமே ஒரு சிங்கிள் க்ராஷெட்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட்ஸ் தான் ஒர்க் பண்ணுறோம். இது நோ இன்க்ரிமெண்ட் ரோ. ஸோ ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ரோவை முடிச்சுக்கலாம். அடுத்த ரோ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டிக்ரிமெண்ட் ரவுண்ட். அதாவது என்னென்னா 2 சிங்கிள் க்ராஷெட் டுகெதர். அதாவது நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸை டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் சிங்கிள் க்ராஷெட் 2 டுகெதர். அடுத்த 3 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷெட். அடுத்த 3 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷெட்ஸ். அடுத்த 2 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ராஷெட் 2 டுகெதர். அடுத்த 3 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷெட். ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை புல் த்ரூ பண்ணுங்கள். திரும்பி இன்னொரு ஸ்டிச்லேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை புல் த்ரூ பண்ணுங்கள். அப்புறம் 3 லூப்பையும் சேர்த்து யான் ஓவர் புல் த்ரூ ஆல் த 3 லூப்ஸ். அதுதான் சிங்கிள் க்ராஷெட் 2 டுகெதர். இதே மாதிரி ஒரு ஸ்டிச்சில் சிங்கிள் க்ராஷெட் 2 டுகெதர். அடுத்த 3 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷெட்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. இந்த ரோட எண் நமக்கு 24 ஸ்டிச்சஸ் கிடைக்கும். ஸோ அடுத்த ரோ 8 நோ இன்க்ரிமெண்ட் ஆர் நோ டிக்ரிமெண்ட் ரவுண்ட். ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட். ஸோ இதே மாதிரி ரோ 8, 9, 10 எந்த சேஞ்சும் இல்லை. ரோ 8, 9, 10 ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுவோம். நோ இன்க்ரிமெண்ட் ஆர் நோ டிக்ரிமெண்ட் ரவுண்ட்ஸ். ஸோ ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ரோ 8 நம்ம முடிக்க போகிறோம். ரோ 9 பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டு ஸ்டிச்சு ரோ 8ஓட லாஸ்ட் ஸ்டிச்சில் இருக்கேன். இப்போது ரோ 9 பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்த 2 ரோவும் இதே மாதிரி தான் நம்ம ஒரு ஸ்டிச்லேயுமே ஒரு சிங்கிள் க்ராஷெட்ஸ் தான் ஒர்க் பண்ணுவோம். ஸ்டிச் மார்க்கர் எடுத்துடுறேன். இப்போது ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட்ஸ் நான் ஒர்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்டிச் மார்க்கரில் மார்க் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட்ஸ். சுற்றி இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. நம்ம இப்போ ரோ 9 முடிக்க போகிறோம். ஸோ ரோ 10ம் அதே தான், ஒரு சேஞ்சும் இல்லை. ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட்ஸ். நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்டிச் மார்க்கரில் மார்க் பண்ணிடுறேன் வழக்கம் போல். அப்புறமா ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட்ஸ் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த 3 ரவுண்டுமே நோ இன்க்ரிமெண்ட் ஆர் நோ டிக்ரிமெண்ட் ரவுண்ட்ஸ். ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட்ஸ் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம்.
ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிக்கலாம். ரோ 10 நான் இப்போ முடிக்க போகிறேன். ஸோ இந்த 3 ரோவோட எண்ட்லேயுமே ஒரு ரவுண்ட்லேயும் நமக்கு 24 ஸ்டிச்சஸ் கிடைக்கும். இப்போது அடுத்த ரவுண்டு ரோ 11 வந்து ஒரு டிக்ரிமெண்ட் ரவுண்ட். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் சிங்கிள் crochet 2 டுகெதர், அந்த ஸ்டிச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச். அப்புறமா அடுத்த 2 ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் crochet. அப்புறமா அடுத்த 2 ஸ்டிச்சில் சிங்கிள் crochet 2 டுகெதர், அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet. அப்புறம் அடுத்த 2 ஸ்டிச்சில் சிங்கிள் crochet 2 டுகெதர், அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet. ஸோ இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவோம். இது ஒரு டிக்ரிமெண்ட் ரவுண்ட். இந்த ரோவோட எண்டில் நமக்கு 18 ஸ்டிச்சஸ் கிடைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டிச் கவுண்ட்டை மனசில் வச்சுக்கோங்க, கவுண்ட் பண்ணிக்கோங்க. எண்ட் ஆஃப் த ஒரு ரோ முடிக்கும்போது கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இப்படி டிக்ரிமெண்ட் பண்ணி இந்த ரோவை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ரோ நான் முடிக்க போகிறேன். இப்போது ரோ 12 பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு அழகாக ஒரு பாட் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கு. இது அப்படியே ப்ரொசீட் பண்ணி நீங்கள் ஒரு குட்டி பால் அதை மாதிரி கூட பண்ணலாம். பட் நம்ம இப்போ வேறு அவுல் பண்ண போகிறோம். ஸோ பாதியிலே நிறுத்திடுவோம். தான் ஃபைனல் ரவுண்ட் ரோ 12. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் சிங்கிள் crochet 2 டுகெதர், அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet. ஸோ அடுத்த 2 ஸ்டிச்சில் சிங்கிள் crochet 2 டுகெதர், அடுத்த ஒரு ஸ்டிச்சில் சிங்கிள் crochet. ஸ்டிச் மார்க்கரை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஒர்க் பண்ணுவோம். அடுத்த 2 ஸ்டிச்சில் சிங்கிள் crochet 2 டுகெதர், அடுத்து ஒரு ஸ்டிச்சில் சிங்கிள் crochet. இப்படியே சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. எண்ட் ஆஃப் திஸ் ரவுண்ட் நமக்கு 12 ஸ்டிச்சஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ரவுண்ட். ஸோ இந்த ரவுண்ட் முடித்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணாமல் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். இந்த லாஸ்ட் ரோ முடிஞ்ச உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறைய யான் விட்டு யான் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டிச் மார்க்கர் எடுத்து அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி யானையும் லாங் பீஸ் ஆஃப் யான் விட்டு கட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதுக்குள்ளே நம்ம ஃபைபர் ஃபில் வைக்க போகிறோம். என்கிட்ட அல்ட்ரா ப்ளஸ் ஃபைபர் ஃபில் ஒன்று இருக்குது. எனி பிராண்ட் நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்ப ஓவர் ஸ்டஃப்பும் பண்ணிடாதீங்க, ரொம்ப அண்டர் ஸ்டஃப்பும் பண்ணிடாதீங்க. கரெக்டாக ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி ஸ்டஃப் பண்ணுங்கள். இதுக்குள்ள இப்போ இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நான் அதோட டாப்பை க்ளோஸ் பண்ணுறேன். ஸ்டிச் ஒரு டார்னிங் நீடில் வச்சு அந்த ஓப்பன் ஆகிருக்கிற ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த எக்ஸ்ட்ரா யானை வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி துருத்திட்டு இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிளெயின் crochet நீடில் எடுத்து அதோட எண்டில் வச்சு அதையும் உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுறேன். இப்போ நமக்கு அவுலோட
இது கிடச்சிருச்சு ஷேப்பு. இப்போ நம்ம அதுக்கு க்யூட்டான கண்ணை ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு ஃபெல்ட் ஒயிட் கலர் ஃபெல்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த ஒரு நீடில் இதே கலர் எல்லோ யான் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 கிளாஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன் கண்ணுக்கு. ஸோ இந்த ஃபெல்ட் இது வச்சுட்டு ஐஸ் வச்சுட்டு அதுக்கு நடுவில் நம்ம ஐ பால்க்கு கிளாஸ் பீட் வச்சு தைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நோஸ்க்கு ஒரு பீக்குக்கு நம்ம ஆரஞ்சு கலர் கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே நான் ஸ்டிச் தான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்து நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு யானெல்லாம் கட் பண்ணி உள்ளே புஷ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா யானை. ஸோ இதை பார்த்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நம்மளோட க்யூட் அவுல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதோட ஒரு கீரிங் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நூலிலே கிண்ணம்க்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.